வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ நிறையா போஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நிறைய போஸ்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த உதவி நீங்கள் செய்கிறது நிறையா உயிர் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் செய்கிற உதவி. நான் உங்களுக்கோசரம் எல்லாத்துக்கோசரமே எப்போதுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஒரு உதவியை செய்யுங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ரொம்ப பேர் கேன்சர் பேஷண்ட்டை இறக்குறாங்க. நிறைய பேர் கேன்சர் பேஷண்ட்டை இறக்குறாங்க. நிறைய செய்தி நான் ரொம்ப சைட்டு பார்க்குறேன். ஆளுங்க இறந்து போகிறத. நம்மளோட சப்ளிமெண்ட், அதாவது நானும் ஒரு கேன்சர் பேஷண்ட், உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ எனக்கு கேன்சர் இல்லை, நான் ரிலீஃப் ஆகிட்டேன். கேன்சர்லேருந்து வெளியாகிட்டேன். இந்த 26ஆம் 1வது மாதம் 1வது மாதம் 2026 வருஷம் 2வது செக்கப்பு. அதாவது போன வருஷம் கம்ப்ளீட் ஓகே, எனக்கு கேன்சர் இல்லைன்னு என்னை ஃப்ரீ பண்ணிவிட்டு எனக்கு சூறாலாம் கொடுத்தாங்க. அடுத்த செக்கப்பு இந்த வருஷத்தோட தான். நான் 26ஆம் போயிட்டு வந்தேன். அதுலேயும் எனக்கு கையில் சூறா கொடுத்துருக்காங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க கேன்சர் ஃப்ரீ, கேன்சர் இல்லை, ஒரு சிம்டம் கூட இல்லை அப்படின்னாங்க. அதுக்கு காரணம் நான் எடுத்த பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்டு. அது முறைப்படி நான் எடுத்தேன். சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். சாப்பாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். கேன்சர் பேஷண்ட் நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நான் சரியாக செஞ்சேன். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். நான் நிறைய பேர் குணம் அடைச்சி கொண்டு வரேன். நிறைய பேர் குணம் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு புலனம் பண்ணுங்கள். கேன்சர் பேஷண்ட் நான் சொல்லித்தரேன். தெரியாமல் சாப்பிட்டு ரொம்ப பேர் இறந்து போகிறாங்க. என்ன சாப்பாடு சாப்பிடணும், என்ன எடுக்கணும், என்ன எடுக்கக்கூடாது, நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டுது. 2வது, கேன்சர்னால் 1வது ஸ்டேஜ்ன்ட்டா இன்னும் 4வது ஸ்டேஜ் வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளார நம்ம எல்லாம் சரிப்படுத்திடலான்னு நினைக்காதீங்க. கேன்சர் அழிக்க மருந்து கிடையாது. அதை நான் அடித்து சொல்லுவேன். நான் கும்பிட்ற அந்த தெய்வத்தை சாட்சா நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் சொல்கிறேன் எல்லாருக்கும். கேன்சர் செல்லை அழிக்க யாராலையும் முடியாது. நீங்கள் போய் மருந்து எடுத்து அழிச்சிருந்தா அது 100ல் 1 ஆளுக்கு தான் அந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் முடியாது. கேன்சர் செல் நம்ம சளி காய்ச்ச மாதிரி கிடையாது. அது ஒரு நம்ம செல்லில் உள்ளது தான், நம்ம உடம்பு தான். ஆனால் அது நம்மளே அழிச்சிடும். அதுக்கு முறை எனக்கு அது என்கிட்ட கேட்டால் நம்ம பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டால் கண்டிப்பாக அதை அழிக்க முடியும். என்னோடய அனுபவம், என் கீழே நிறைய பேர் கொடுத்து குணம் அடித்து கொண்டு வந்திருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். இதை பற்றி மேலும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். கேன்சர் பேஷண்ட்டு, நிறையா கேன்சர் பேஷண்ட்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாது கேன்சர் பேஷண்ட் யாருன்னு. ஆனால் நிறைய வீடியோ நீங்கள் அனுப்புகிறப்ப நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் போய் சொல்லுவாங்க. அதுவும் தயவு செஞ்சு இதை செய்யுங்க. என்னோடய புலனை மின்னுக்கு போகிறேன். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.